நாகசக்தி அருள்வாக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, சனி பெயர்ச்சியை பத்தி பார்க்க போறோம். திருக்கணித முறைப்படி வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சடைகிறார். சனி பகவான்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஐயோ, சனி பெயர்ச்சி வருதே, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துட்டு இருக்கும். அந்த பயம் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் நீதிமான். நம்ம செய்யற தப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுத்து நம்மளை திருத்தறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். அதனால சனி பெயர்ச்சினால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாம சிவனா இருந்தாலும் சரி, யமனா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, சனி பகவான் பிடியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. ஸோ யார் யார் என்னென்ன பாவம் பண்ணணும் அந்த பாவங்கள்ல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கான ஒரு கிரகம் தான் சனி பகவான். இந்த சனி பெயர்ச்சி உங்க ராசிக்கு எப்படி இருக்குன்றத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மீனராசி. மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பிறர் மீது அன்பு, அனுசரணை, அக்கறை எல்லாம் கொண்டவர்களாக தான் இந்த மீனராசிக்காரர்கள் இருப்பாங்க. சென்சிட்டிவ் பர்சன் சொல்லலாம். அதாவது யாராவது இவங்க கிட்ட அன்பா பேசினா நம்பி ஏமாறக்கூடிய ராசியும் மீனராசியை சொல்லலாம். மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி தொடங்குது. அதாவது உங்களுடைய ராசிலேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். சனி பகவான் ராசிலேயே வர்றது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் கண்டிப்பா பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம போன வருஷமும் பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே பிரச்சனையை அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை முடிஞ்சா அதுக்கு அடுத்த பிரச்சனை, அந்த மாதிரி 1 by 1 லைனா லைன் கட்டிட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ, அதாவது ஒன்று கை ஃப்ராக்சர் ஆயிருக்கும், இல்லை கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சோ, அது சரியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி தலைவலி வந்திருக்கும். அந்த மாதிரி மாற்றி 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 உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு விடிவு காலம் கிடைக்குமான்னு சொல்லி யோசிக்கும் போது இப்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனியா வர்றதுனால இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்க போறாரு. அதனால எல்லா விதத்திலுமே நீங்க நேர்மையா நடந்து தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாம இருந்து கொஞ்சம் எல்லா விதத்திலுமே கொஞ்சம் பொறுமை காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப புகழா இருந்திருப்பீங்க. அந்த புகழுக்கு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு, புகழை கெடுக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால அதுலலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு. இப்போ மாணவர்களா இருந்தா தேவையில்லாத பசங்க பேசி உங்க மனசை மாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதுலலாம் கவனம் செலுத்தாம படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு படிச்சீங்கன்னா நீங்க நினைச்ச ஒரு படிப்பை அடையறதுக்கான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி கொடுக்கும். இல்லைன்னா தேவையில்லாத வீண் பேச்சில் போய் உங்களை தேவையில்லாத அசிங்கப்படுத்தி விட்டுடும். அதனால பார்த்து நடந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்க புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சி எந்த ஒரு தொழிலும் தொடங்காதீங்க. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு அந்த பிஸ்னஸில் போயிட்டு இறங்கிட்டு நாளைக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவசியப்படாமல் இருக்கிறது நல்லது. 2 வருஷம் எந்த ஒரு புதிய தொழிலும் தொடங்காமல் இருக்கிறது நல்லது. சில பேர் கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுலேயும் போயிட்டு மாட்டிக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த 2 வருஷம் எந்த ஒரு தொழில், புதிய முயற்சி, புதிய தொழில் எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் அதே மாதிரி யாராவது இந்த குருவை மதிங்க. இப்போ உங்களுக்கு குருவா இருக்காங்க யாருனான்னு சொன்னா அந்த மாதிரி குரு கோயிலுக்கு போறது, சித்தர் கோயில்களுக்கு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் போயிட்டு குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனை தீரும். இந்த சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. ஏன்னா நீங்கள் என்னவோ நார்மலாக தான் போயிட்டு இருப்பீங்க. திடீர்னு எவனாவது இடிச்சு நீங்கள் போய் புளிய மரத்தில் மோதுற ஒரு சூழ்நிலை, இல்லை ஏதாவது ஒரு மரத்தில் போய் மோதுற சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதனால நீங்கள் வண்டியில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோட அந்த கணத்தை நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகாமல், தேவையில்லாத யோசனைகள் இல்லாமல் வண்டியை மட்டும் ஓட்டுறோன்ற அந்த ஒரு கான்சியஸ்னஸோட ஓட்டினீங்கன்னா நல்லது நடக்கும். தேவையில்லாம சிந்தனைகள், ஏன்னா வரும் நடுவில் ஏதாவது, இப்போ நம்ம பைக் ஓட்டிகிட்டே போகிறோம், தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வரும். அந்த சிந்தனைகளை மனசை அலைய விடாம நீங்கள் பாட்டுட்டு பைக் ஓட்டிட்டு போனீங்கன்னா நல்லது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதுர்யமாக செயல்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனசஞ்சலம், மனக்கசப்பு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உருவாகும். தேவையில்லாத இப்போ நீங்கள் ஒரு மிதுனராசிக்காரங்கள் ஒரு சின்ன பசங்களா வீட்டில் இருந்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உருவாகும். அதே மாதிரி தேவையில்லாத ஏதாவது ஒரு பிரச்சனை, சின்ன பிரச்சனையா பேசினா கூட அது பெருசா பூகம்பமா வெடிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். அதனால எந்த விஷயம் எடுத்தாலும்
ஜாக்கிரதையா சாதுரியமா கையாளுங்க, நல்லது நடக்க ஆரம்பிக்கும். காதலர்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிரிவினையை உருவாக்கி கொடுத்துரும். அதனால கொஞ்சம் பார்த்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். இல்ல ஒரு சின்னதா லேட்டா வந்தா கூட ஏன் லேட்டா வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அது மூலியமா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால வந்து எந்த விஷயம் எடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. நண்பர்கள் கிட்ட கூட பேசும்போது பாத்தீங்கன்னா பார்த்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு நாளைக்கு வந்து மனசஞ்சலம் பட்டு கஷ்டப்படுறதுக்கு பார்த்து பேசுறது நல்லது. எந்த நண்பர்களையும் நம்பாதீங்க. அதாவது இவன் நம்ம நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வந்து முதல்ல சொல்றத தவிங்க. அது மூலயமாவும் உங்களுக்கு பிரச்சனை உருவாகும். நீ அன்னைக்கு இதை சொன்னியே, நான் உங்க வீட்டுல சொல்லிட்டோமா, உங்க அப்பா கிட்ட போட்டு கொடுக்கட்டுமா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டுரும். அதனால பார்த்து நடந்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரா தான் இருக்கு. அதனால எல்லா விதத்திலையும் ஜாக்கிரதையா இருங்க. சனி பயிற்சிக்கான பரிகாரம், அதாவது சனி பகவான் பிடியிலிருந்து எவராலுமே வந்து தப்பிக்க முடியாது. ஆனா அவருடைய தாக்கத்தை வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அதுக்கான பரிகாரம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு எடுத்துட்டு ஒரு சாதம் வடிச்சிட்டு அந்த எள்ளு சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு காக்காக்கு எடுத்துன்னு போயிட்டு வைங்க சனிக்கிழமையில. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில வந்து ஈவினிங் டைம்ல சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றி வைங்க, நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. சனி பகவான் கோயிலில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம். ஸோ அந்த மாதிரி மந்தக்காரகன்னு சொல்லிட்டு பேரே இருக்கு சனி பகவானுக்கு. அதனால ஊனமுற்றோர்களுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணும்போது சனியினுடைய பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு பிறக்கும். அதே மாதிரி நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க. எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவும் நல்லது. ஏன்னா வந்து சனி பகவானுக்கு வந்து அந்த வேர்வை ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அதனால நீங்க வந்து நல்ல உடற்பயிற்சி செய்றீங்கன்னா கண்டிப்பா அவருடைய பிடியில இருந்து தாக்கத்துல இருந்து நீங்க கம்மியாகும். அதே மாதிரி இந்த வெல்லமோ எள்ளு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு எள்ளு உருண்டை மாதிரி செஞ்சுட்டு இந்த வெளியில வந்து இந்த மரத்துக்கிட்ட அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல கூட எடுத்துட்டு போயிட்டு இந்த சைட்லலாம் வந்து தூவி விடும்போது எறும்புலாம் சாப்பிடும் போதும் சனி பகவானுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடலாம். இப்ப நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன் தான். சனி பயிற்சிக்கான பலன் எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குது, என்னென்ன பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சுதான் முழு பலன் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகம் எதனா இருந்தால் என்கிட்ட கேட்டு விசாரிச்சுக்கோங்க.